வெல்கம் டு மை சேனல் பெண்கள்.com. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்வும் நலமும் வளமும் நிறைந்திருக்கட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையின் கசப்பான உண்மைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 5 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாலும் ஏற்றுக்கொண்டு தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பண்ணால், சமையலுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பேபி கேர் ஐட்டம்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னர் அண்ட் கிளீனர், டிடர்ஜென்ட் அண்ட் டிஷ்வாஷ், ஹெல்த் ஹைஜீனிக்கு அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர், கூடவே நம்மளுக்கு வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அந்த 5 விஷயத்தில் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் நிரந்தரம் இல்லை. அதாவது இந்த வாழ்க்கையில் நம்ம எதுவுமே நம்ம நிரந்தரமாக வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் எது நடந்தாலும் நம்ம அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கணும். 2வது விஷயம், கடைசி வரை நமக்கு யாருமே துணைக்கு வரமாட்டாங்க. அதனால் நம்ம தனியாக எதுனாலும் பார்த்து பழகிக்கணும். நம்ம தனியாக இருக்க பழகிக்கணும். எதுனாலும் தனியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம தனியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம கூட யாருமே கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. உங்கள் சோகத்தை மறக்க நம்ம கற்றுக்கணும். நம்ம சோகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய எந்த பிரச்சனையும் தீர போகிறதில்ல. நமக்காக யாரும் கவலைப்படவும் மாட்டாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோகங்களை நம்மளோட வச்சுக்கிட்டு நம்ம இலக்கை நோக்கி அடுத்த பயணத்தை தொடங்கணும். அடுத்ததான் இது ரொம்பவுமே முக்கியமானது, நம்மளுடைய நேரம். நம்மளுடைய நேரம் போனால் திரும்ப வராது. நம்மளுடைய நேரத்தை உபயோகமாக பயன்படுத்திக்கணும். நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் நம்ம வெற்றி நோக்கி பயணிப்பதில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தி நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி நம்மளுடைய நேரத்தை உபயோகமாக பயன்படுத்தணும். கண்டிப்பாக நேரம் போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த போன டைமை நம்ம திரும்ப வாங்கவே முடியாது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனிப்பட்டவராக இருக்கணும். நம்மளுடைய திறமைகளை நம்ம வெளிக்காட்டு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஒருத்தருடைய வழியில் நம்ம பயணிக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில் நம்ம தனித்துவமாக நிற்கணும். அதனால் நம்மளோட தனிப்பட்ட திறமைகளை வளர்த்துக்கிட்டு நம்ம தனியாக நிற்க பழகிக்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.